Hi guys, welcome back to new video. India A team வர ஜூன் 9லேருந்து ஸ்ரீலங்காவில் ஒரு ட்ரை சீரிஸ் ப்ளே பண்ணுறாங்க. இந்தியா, ஸ்ரீலங்கா அண்ட் ஆப்கானிஸ்தான் இந்த டீம்ஸ் தான் இந்த சீரிஸில் ப்ளே பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த சீரிஸில் இப்போ ருத்ராஜ் கேக்வாட் செலக்ட் ஆகியிருக்காரு. ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்காரு. பிகாஸ் இந்த ஸ்குவாடை பற்றி ஆல்ரெடி நம்ம டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துருப்போம் ஒரு வீடியோவில். ஆனால் அதில் ஒரு சின்ன மாற்றம் நடந்திருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். அதை தவிர ஐபிஎல் அண்ட் கிரிக்கெட் அப்டேட்ஸுமே நிறைய இருக்குது. அதை பற்றியுமே பேசுவோம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம வீடியோ கைத்திட்டு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஐபிஎல் 26 ஃபைனல்ஸ் பற்றி முதல்ல பார்த்துலாமா. நேற்றுக்கு பேசியிருக்க வேண்டியது, பட் நேற்றுக்கு போஸ்ட் பண்ண முடியாதனால இன்னைக்கு கொஞ்சம் அதை பற்றி பார்த்துடலாம். ஆர்சிபி அண்ட் ஜிடி குவாலிஃபயர் 1 மேட்ச் எப்படி ஒன் சைடாக இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த ஃபைனல்ஸுமே இருந்துச்சு. ஸோ டாஸ் வந்து ஆர்சிபி வின் பண்ணாங்க. அங்கேயே கேம் இஸ் ஓவர்ன்ற மாதிரி தான் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா ஆஷுமே வந்து அதான் ட்வீட் பண்ணியிருந்தாரு. ஆர்சிபி அண்ட் ஜிடி லீக் ஸ்டேஜஸில் அகமதாபாத்தில் ப்ளே பண்ணப்போ கூட ஜிடி டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆர்சிபி 160 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஜிடி அதை வந்து கம்ஃபர்டபுளாக சேஸ் டவுன் பண்ணியிருப்பாங்க. கில் அவுட் ஆனதுக்கு அப்புறமா வழக்கமாக ஜாஸ் பட்லர் தான் வருவார் நம்பர் 3ல. பட் நிஷாந்த் சிந்து நம்பர் 3ல சென்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜாஸ் பட்லர் நம்பர் 4ல வந்தார். ஜிடியோட எந்த பேட்டருமே ஃபைனல்ஸ்க்கு ப்ரிப்பேர்ட் அந்த மாதிரி தெரியல. அண்ட் ஃபைனல்ஸ்க்கு முந்தின நாள் 11 PM தான் அகமதாபாத்தில் ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோட்டலில் ரீச் பண்ணியிருந்தாங்களாம். சண்டிகரில் டொரன்ஷியல் ரெயின் அண்ட் சிவியர் ஸ்டார்ம் காரணமாக அவங்களோட சார்ட்டர் ஃப்ளைட் டிலே ஆகியிருக்கு. அதனால தான் ஜிடி டீம் வந்து லேட்டாக அரைவ் ஆகியிருக்காங்க. ஆர்சிபி மாதிரி ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைனப்புக்கு அகைன்ஸ்டாக 150 ஸ்கோர் பண்ணது ரொம்பவே கம்மி, அதுவும் ஃபைனல்ஸில். ஸோ கிங் கோலி சேஸ் மாஸ்டர் பிக் கேம்ஸ்னு வந்துட்டா அவர் வந்து ஸ்டாப்பே பண்ண முடியாது. ஸோ ரொம்ப சூப்பராக வந்து ஒரு 75 ரன் ஸ்கோர் பண்ணார். கோலி அவரோட ஃபாஸ்டஸ்ட் 15 ஐபிஎல்லுமே கம்ப்ளீட் பண்ணார் 25 பால்ஸில். வெங்கடேஷர் அவருக்கு ஒரு சின்ன நிகில் இருந்துச்சு, பட் ஸ்டில் அவர் கண்டினியூ பண்ணாரு. 32 ரன் ஸ்கோர் பண்ணாரு, வேல்யூபிளான ரன்ஸ். ஆர்சிபி லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாவே ஒரு ட்ரீம் ரன்லாம் இருக்காங்க. WPL 24 சீசன் வின் பண்ணாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் எவர் ட்ராஃபியா தான். அதுக்கப்புறம் 25ல வந்து மென்ஸ் டீம் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் எவர் ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 26ல வந்து போத் WPL அண்ட் ஐபிஎல் ட்ராஃபி வந்து இப்போ ஆர்சிபிக்கு சொந்தமாக இருக்கு. பாப்போம் இந்த ஒரு ட்ரீம் ரன் நெக்ஸ்ட் இயரும் கண்டினியூ ஆகுதானு. அண்ட் டீம் டேவிட் இருக்காரு இல்லையா, அவர் வந்து 27 ஐபிஎல் சீசனில் முதல் மேட்ச் ப்ளே பண்ண போகிறது கிடையாது ஆர்சிபிக்காக. ஸோ இப்போ வந்து 5 டிமெரிட் பாயிண்ட்ஸ் காரணமாக அவர் 1 மேட்ச் சஸ்பெண்ட் ஆகியிருக்காரு. ஸோ ஹார்திக் பாண்டியா ஒரு டைம் இந்த மாதிரி ஆகியிருப்பாரு. இப்போ அதை தொடர்ந்து நம்ம டீம் டேவிடும் ஆகியிருக்காரு. ஃபைனல்ஸில் 50% ஆஃப் மேட்ச் ஃபீ, அதுக்கப்புறம் வந்து 2 டிமெரிட் பாயிண்ட் வந்து வழங்கியிருக்காங்க. லெவல் 1 பிரீச் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 10th ஓவர் ஆஃப் த மேட்ச்சில் அம்பையர் நிதின் மேனன் இருக்கிற டைரக்ஷனில் ஒரு ஐஸ் பேக் அக்ரெசிவாக த்ரோ பண்ணியிருக்காரு. 10th ஓவர் ஆஃப் த மேட்ச்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் மேட்ச் பார்த்துட்டு தான் இருந்தேன். அந்த மாதிரி இன்சிடென்ட் எதுவும் ஞாபகம் இல்லை. ஒருவேளை ஆட் பிரேக் அப்பயான்னு தெரியல. நீங்கள் ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. பட் எஸ் இப்போ டீம் டேவிட் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் மிஸ் பண்ண போறாரு. அது யாருக்கு அகேன்ஸ்டா, சிஎஸ்கேக்கு எதிராவா இல்லை எம்ஏக்கு அகேன்ஸ்டாவா இல்லை வேறு ஏதாவது டீமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஐபிஎல் சீசனோட அவார்ட் வின்னர்ஸ் அண்ட் பிரைஸ் மணியை பார்த்துலாம்னு தோணுச்சு. ஸோ சாம்பியன் ஆர்சிபிக்கு வந்து 20 crores கேஷ் பிரைஸ். அதுக்கப்புறம் ஜிடி ரன்னர்ஸ் அப்பாக முடிச்சாங்களே அவங்களுக்கு 12.5 crores. தென் எஸ்ஆர்எச் வந்து 3rd பிளேஸில் முடிச்சதுக்கு 7 crores அண்ட் ஆர்ஆர் 4th பிளேஸில் முடிச்சதுக்கு 6.5 crores. ஃபைனல்ஸில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு விராட் கோலி 5 lakhs. தென் ஆரஞ்ச் கேப் வந்து 776 ரன் ஸ்கோர் பண்ண வைபவ் சூரியவன்ஷிக்கு 10 lakhs. அதுக்கப்புறம் பர்பிள் கேப் 29 விக்கெட்ஸ் எடுத்த ககிசோர் ரபாடா 10 lakhs. ஆக்சுவலி புவனேஸ்வர் குமார் வந்து 28 எடுத்திருந்தாரு. ஸோ 1 எக்ஸ்ட்ரா விக்கெட் எடுத்து நம்ம ககிசோர் ரபாடா பர்பிள் கேப்பை வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் ஒன்ஸ் அகைன் வைபவ் சூரியவன்ஷி 10 lakhs. அதுக்கப்புறம் எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த சீசன் வைபவ் சூரியவன்ஷி 10 lakhs. தென் சூப்பர் சிக்ஸர்ஸ் வைபவ் சூரியவன்ஷி 10 lakhs. சூப்பர் ஸ்ட்ரைக்கர் வைபவ் சூரியவன்ஷி 10 lakhs. ஸோ பார்த்தீங்கன்னா 5 அவார்டு வந்து வைபவ் சூரியவன்ஷி மட்டும் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பெஸ்ட் கேட்ச் ஆஃப் த சீசன் வந்து மணிஷ் பாண்டே ஆர்சிபி அகைன்ஸ்டா ஒரு கேட்ச் பிடிச்சிருப்பாரு இல்லையா, அந்த கேட்சுக்கு வந்து 10 lakhs. அதுக்கப்புறம் மோஸ்ட் டாட் பால்ஸ் இந்த சீசன் வந்து முகமது சிராஜ். அதுக்கப்புறம் ஃபேர் பிளே அவார்டு வந்து பஞ்சாப் கிங்ஸ். அண்ட் பெஸ்ட் கிரவுண்ட் ஆஃப் த சீசன் வந்து ஈடன் கார்டன்ஸ். இந்தியா ஏ டீம் அடுத்து ஸ்ரீலங்காவில் ஒரு ட்ரை சீரிஸ் ப்ளே பண்ணுறதா இருக்காங்க. ஸோ இந்தியா, ஸ்ரீலங்கா அண்ட் ஆப்கானிஸ்தான் ப்ளே பண்ணுறாங்க. நான் சொல்லியிருப்பேன் ஜூன் 9 இன்னைக்கு ஸ்ரீலங்கா அகைன்ஸ்டாக ப்ளே பண்ணுறோம். தென் ஜூன் 11 ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ப்ளே பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஜூன் 15 ஸ்ரீலங்கா, ஜூன் 17 ஆப்கானிஸ்தான் அண்ட் ஃபைனல்ஸ் வந்து ஜூன் 21 நடக்க போகுது. இந்த சீரிஸ்க்கான இந்தியா ஏ டீம் ஆல்ரெடி அறிவிச்சிருப்பாங்க. திலக் வர்மா இந்த சைடை லீட் பண்ண போறாரு. அண்ட் ரியான் பராக் வைஸ் கேப்டன் சொல்லியிருப்பாங்க. இப்போ ரியான் பராக்கு மாற்று வீரராக தான் ருத்ராஜ் கேக்வாட நேம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியான் பராக் ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி காரணமாக இந்த சீரிஸை ப்ளே பண்ண போகிறது கிடையாது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ருத்ராஜ் இந்த சீரிஸில் வைஸ் கேப்டனாக இருக்க போறாரு இந்தியன் டீமுக்கு. அதனால கண்டிப்பாக எல்லா மேட்சஸும் ப்ளே பண்ணுவார். இந்த ட்ரை சீரிஸ்க்கான இந்தியா ஏ ஸ்குவாட பார்த்துலாமா. திலக் வர்மா, ருத்ராஜ் கேக்வாட், பிரியான் ஷாரியா, வைபவ் சூரியவன்ஷி, ஆயுஷ் பதோனி, நிஷாந்த் சிந்து, சூர்யான் ஷெட்கே, பிரப்சிம்ரன் சிங் விக்கெட் கீப்பர், குமார் குஷாகரா இன்னொரு விக்கெட் கீப்பர், விப்ராஜ் நிகம், யாஷ் தாக்கூர், யுத்வீர் சிங், அன்ஷுல் கம்போஜ், அர்ஷத் கான், அனுகுல் ராய். அண்ட் இந்த ட்ரை சீரிஸ் ஓடிய ஃபார்மேட். ஸோ இந்த சீரிஸில் ஏதாவது பிளேயர் அவுட்ஸ்டாண்டிங்காக பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் இயர் நடக்க போகிற வேர்ல்ட் கப்புக்கு அவங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ருத்து எந்த ஸ்பாட்டில் ப்ளே பண்ணுவான்னு பார்க்கறதுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகிறது. பிகாஸ் ஓப்பனிங் கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது தான். பிகாஸ் சூரியவன்ஷி அண்ட் பிரியான் ஷாரியா இருக்காங்க. மோஸ்ட்லி நம்பர் 3 வாய்ப்பு இருக்கு ஆர் நம்பர் 4 ஆல்சோ சான்சஸ் தேர். இந்தியா ஏ டீமோட 11 இந்த சீரிஸ்க்கு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் இந்த சீரிஸை ஃபேன் கோல்ல டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஐ திங்க் சப்ஸ்கிரிப்ஷன் போடுற மாதிரி தான் இருக்கும். எப்பவுமே ஐபிஎல் சீசனுக்கு அப்புறமா நம்ம தமிழ்நாடு மக்கள் வெயிட் பண்ணி பார்க்கறது வந்து டிஎன்பிஎல் தான். பட் டிஎன்பிஎல் இப்போ வரைக்குமே எந்த ஒரு நியூஸ்மே காணும். டிஎன்பிஎல் நடக்க போறதா இல்லையாங்கிறதே தெரியல இந்த வருஷம். டிஎன்பிஎல் எப்பவுமே டிராஃப்ட் தான் நடக்கும். ஐ திங்க் லாஸ்ட் 25 சீசன் அப்போ தான் வந்து இந்த ஆக்ஷன் ஃபார்மேட்டை கொண்டு வந்தாங்க. லாஸ்ட் 25 சீசனுக்கு ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து பிப்ரவரி மந்த்ல நடந்துச்சு. அண்ட் சீசன் பார்த்தீங்கன்னா வந்து ஜூன் மந்த் தொடங்கினாங்க.
இருந்தாங்க. பட் இந்த இயர்க்கான ஆக்ஷன் டேட்டுமே சரியா தெரியல. அண்ட் சீசன் எப்போ ஆரம்பிக்க போறாங்கன்னு கிளாரிட்டி கிடையாது. டிஎன்பிஎல் தான் கிடையாது. வேற ஏதாவது லீக் ஃபாலோ பண்றதுக்கு இருக்கா இந்த ஜூன் மந்த்லன்னு கேட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் எம்எல்சிலாம் ஆரம்பிக்க போகிறது. அதெல்லாம் பற்றி நம்ம நிறைய பேசலாம். பட் பிஃபோர் தட் மும்பை T20 லீக் இப்போ கிக் ஆஃப் ஆகிருக்கு. போத் மென்ஸ் அண்ட் உமன்ஸ்க்கு வந்து லீக் செப்பரேட்டாக இருக்குது. ஸோ மென்ஸ்க்கு வந்து 8 டீம்ஸ் இருக்காங்க அண்ட் உமன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 3 டீம்ஸ் இருக்குது. ஸோ மென்ஸ் டீம்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆகாஷ் டைகர்ஸ் MWS, ஆக்ஸ் அந்தேரி, பாந்திரா பிளாஸ்டர்ஸ், ஈகிள் தானே ஸ்ட்ரைக்கர்ஸ், MSC மராத்தா ராயல்ஸ், நார்த் மும்பை பேந்தர்ஸ், சோபோ மும்பை ஃபால்கன்ஸ், ட்ரியம்ஃப் நைட்ஸ் எம்எனி. பேர்லாம் கண்ணா பின்னான்னு இருக்குது. நம்ம சிவன் டோவி வந்து ஆக்ஸ் அந்தேரி டீமோட கேப்டனாக இருக்காரு. தென் ஆகாஷ் டைகர்ஸ் MWS இந்த டீமோட கேப்டனாக நம்ம சர்ஃப்ராஸ் கான் இருக்காரு. அண்ட் இந்த டீம் தான் இன்னைக்கு செகண்ட் மேட்ச் ப்ளே பண்ணியிருந்தாங்க. செம த்ரில்லிங்கான ஒரு மேட்ச், சூப்பர் ஓவருக்கு போயிருக்கு. ஸோ மராத்தா ராயல்ஸ் வந்து 17 ரன் சூப்பர் ஓவரில் அடிச்சிருக்காங்க. தென் ஆகாஷ் டைகர்ஸ் டீமுக்காக சூப்பர் ஓவரில் சர்ஃப்ராஸ் கான் வந்தார். சர்ஃப்ராஸ் கான் தான் ஸ்ட்ரைக்லையுமே இருந்தார். ஃபர்ஸ்ட் பால் ஒரு நோ பால், பட் ஸ்டில் அவங்களால பெருசாக எதுவுமே செய்ய முடியல. 11 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. இந்த லீக் நல்லா ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. அண்ட் இந்த லீக் உங்களால் வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஜியோ ஹாட்ஸ்டாரில் வாட்ச் பண்ண முடியும். தென் ஹர்திக் பாண்டியா ட்ரேடில் ஏதாவது டெவலப்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். இஸ் அஃப்கோர்ஸ் ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது. இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் லேட்டஸ்ட்டாக ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தான் அவரோட பொட்டன்ஷியல் டெஸ்டினேஷனாக இருக்க போகுது. அதாவது அவர் ட்ரேடிங் விண்டோ ஓப்பன் ஆனதுக்கப்புறமா கண்டிப்பாக ட்ரேட் ஆக போகிறாருன்னு இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரேட் ஸ்வாப் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்களோட கேப்டன் அக்ஷர் படேலை வந்து ட்ரேட் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக வந்து ஹர்திக் பாண்டியாவை கொண்டு வர பார்ப்பாங்க. ஒரு கேகேஆர் என்ன பண்ணுவாங்கன்னா கேமரன் கிரீன் ஒரு வருண் சக்கரவர்த்தி ஒரு ரிங்கு சிங் இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தரை கொடுத்து நம்ம ஹர்திக் பாண்டியாவை கொண்டு வர பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து லைக்லி ஆப்ஷன்ஸாக இருக்குது இப்போதைக்கு. அண்ட் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு சோர்ஸ் என்ன ரிவீல் பண்ணியிருக்காங்கன்னா மிட் சீசன் ரிவ்யூ அப்போ ஒரு சீனியர் பேர் என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்காருன்னா திலக் வர்மா, இந்தியாவோட யங் பேட்டர். இவர் தான் வந்து எம்ஏயோட ஃபியூச்சராக இருக்க போகிறார். ஸோ கண்டிப்பாக எம்ஏயோட கேப்டனாக இவர் தான் இருக்கணும் நெக்ஸ்ட் இயர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரா. அவர் இந்தியன் T20 கேப்டன் சூரியகுமார் யாதவுக்குமே பாசிபிலிட்டி இருக்குது. பட் அவரோட பேட்டிங் ரொம்ப புவராக இருந்துச்சு இந்த சீசனில். ஸோ அவங்க வந்து கேப்டன்சி ஆப்ஷனாக சூரியகுமார் யாதவ் பார்ப்பாங்களான்னு தெரியல. அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா இந்த சீசனில் வந்து அவரோட IPL கேப்டன்சி டெபியூமே எம்ஏக்காக பண்ணியிருப்பார் ஒரு மேட்ச்சில். ஸோ அவருமே வந்து எம்ஏயோட கேப்டன்சி கேண்டிடேட்ஸில் இருக்காரு. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் எம்ஏயோட நெக்ஸ்ட் கேப்டனாக யார் வாய்ப்பு இருக்குன்றதை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் ஹர்திக் பாண்டியா எந்த டீமை ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்குது, டிசியா, கேகேஆரா இல்லை அவுட் ஆஃப் த பாக்ஸா, சிஎஸ்கேவா, அதையுமே கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், ஷியர்ஸ், பாய்.